இதே திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நோய் இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது. பேசிக்காக நம்ம பேசிக் நீட்ஸ் எப்போ அச்சீவ் பண்ணுறோமோ அப்போ டெவலப்டு கண்ட்ரி ஆகும். நம்மலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட் கேஸ்க்கு போகிறோம், நெக்ஸ்ட் க்ரீன் ரெவல்யூஷன் போகிறோம். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஃபீல் ஐஸ் டெவலப் கண்ட்ரி. ஓகே, நம்ம இந்தியா வந்து மற்ற கண்ட்ரி சார்ந்து இல்லாமல் எப்போ வந்து எல்லாத்தையுமே சுயமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு நாட்டுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா எஜுகேஷன் தான் தேவை. இப்போ சின்ன வயசுலேருந்தே நல்ல ஒரு தரமான எஜுகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடு டெவலப்டு கண்ட்ரியாக கண்டிப்பாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கனிம வளங்கள் மற்ற நாடுகளில் ஒப்புக்கொள்ளும் போது நமக்கு அதிகமாக இருப்பது என்பதை நம்புவதோடு அதை சரியான வழிமுறையில் பயன்படுத்தினால் மட்டுமே இந்தியா வளர்ச்சி பாதையை அடையும். ஸோ டிபேட்டோடைய டாபிக் தெரியுமா எல்லாத்துக்கும்? என்ன டாபிக்? விக்சித் பாரத் பை 2047. ஸோ 2047 இந்தியா வளர்ந்த நாடா விக்சித் பாரதா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்கெல்லாம் பேச போகிறாங்க. இங்கே வாய்ப்பு இருக்குது, ஆனாலும் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. இவங்க எல்லாமே அதை அப்படியே அப்போஸ் பண்ணல. ஸோ வாய்ப்பு இருக்குது, பட் we have some challenges அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடில் இருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே 2047 இந்தியா டெவலப்டு கண்ட்ரி ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் டெவலப்டு கண்ட்ரினா என்ன? டெவலப்டு கண்ட்ரினா என்ன சார்? இப்போ வந்து எஜுகேஷன் தான் சார். ஃபஸ்ட் இங்கே எல்லாமே நம்ம ஒரு குரூப் 1 ஆஸ்பிரண்ட், நம்ம யூபிஎஸ்சி 2 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட்டாக தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஸ்டார்டிங் என்னது சார்? எஜுகேஷன் தானே. ஒரு எஜுகேஷன் வந்தால் தான் எல்லாத்தையுமே மாற்ற முடியுங்கிறது தான் ஒரு விஷயமே. எஜுகேஷன் தான் எல்லாத்துமே ஒரு பேசிக்கே. ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் இருந்து கூட ஒரு குடும்பம் மேல் தங்கி வருங்கிற பட்சத்தில் எதை வச்சு சொல்கிறாங்க? படிப்பு இருந்தால் தான் மேலே வர முடியும், ஒரு கல்வியால் எல்லாத்தையும் மாற்ற முடியுங்கிறது தான் சார் ஒரு இதுவே. ஓகே, சூப்பர். ஸோ அருமையாக அசுரன் படம் இது மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க கல்வி அப்படிங்கிறதுலேருந்து. ஸோ கல்வி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் தான். ஸோ அடுத்து வேறு டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன? இந்த விஷயம்லாம் இருந்தால் டெவலப்டு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? சார், இப்போ டெவலப்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேர்ல்டு பேங்க் எடுத்துக்கிட்டோம், IMF எடுத்துக்கிட்டோம். அப்படி இல்லைனா நம்மளோட இந்தியாவில் இருந்து ஒரு தமிழ் ஸ்காலராக இருக்க திருவள்ளுவராக இருக்கட்டும், அவர் எல்லாமே வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறாங்க. ஃபார் வேர்ல்டு பேங்க் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் எக்கனாமிக்கல் வந்துட்டு நீங்கள் டெவலப்மெண்ட். IMF என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் எக்கனாமி வச்சுருந்தீங்க, நீங்கள் ஒரு டெவலப்டு கண்ட்ரி சொல்கிறாங்க. இதே திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நோய் இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, நல்ல அரசாட்சி செய்யணும், எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் வந்து ஒரு அந்த மக்கள்லேருந்து நல்லா இருக்கணும், சுகாதாரம் நல்லா இருந்ததா நீங்கள் ஒரு நல்லது கட்டினு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெஃபினிஷன் ஆஃப் டெவலப்மெண்ட்டு நம்ம பார்க்குறப்ப ஒரு சிங்கிள் பர்சன்டில் பார்க்காம மல்டிபிள் டைமென்ஷனில் பார்த்தோம் தான் அது வந்து அதாவது டெவலப்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே லைனில் சொல்லலாம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து அது ஒரு டெவலப்மெண்ட், எக்கனாமிக் க்ரோத் தான் வந்து டெவலப்டு கண்ட்ரியாக நான் நினைக்கிறேன். ஓகே, எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்க எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் டெவலப் கண்ட்ரி நினைக்கிறேன். க்ரோத் இல்லை, டெவலப்மெண்ட் தான் நினைக்கிறீங்க. க்ரோத்தாக இருக்கணும், அது இன்க்ளூசிவ் க்ரோத்தாக இருந்தால் மட்டும் டெவலப்டு கண்ட்ரி. ஓகே, சூப்பர். ஸோ இரேன்பு சொன்ன மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து வெறும் ஹியூமன் வெறும் எக்கனாமி மட்டும் ஆஸ்பெக்ட் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நிறைய ஆஸ்பெக்ட் சொன்னாங்க. எஸ், கரெக்டு. ஏன்னா இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுதான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அந்த டெவலப்டு கண்ட்ரி இருக்கு இல்லையா, அதுக்கான டெஃபனிஷன் வந்து எங்கேயுமே இன்னும் நம்மளால் IMFஓ வேர்ல்டு பேங்கோ யாருனாலையுமே டெவலப்டு கண்ட்ரினா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் எதுவும் சொல்ல முடியல. ஸோ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் மட்டும் இருந்தால் டெவலப்மெண்ட், இன்னொரு சில பேர் வந்து இரேன்பு சொன்ன மாதிரி இந்த ஆஸ்பெக்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட், இன்க்ளூசிவ் க்ரோத்லாம் இருந்தால் தான் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ சூப்பர். அடுத்து பேர் சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். சார், நிதர்ஷினி. என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு டெவலப்டு கண்ட்ரினா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது HDI, அதுதான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அப்புறம் வந்து நம்மளோட நாலேஜ், அப்புறம் வந்து ஒரு எக்கனாமி எப்படி க்ரோத் ஆகுது, இதெல்லாமே வச்சு தான் வந்து ஒரு கண்ட்ரியை வந்து நம்ம டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மை ஆஸ்பெக்டில் இதுதான். இதெல்லாமே வந்து ஒரு ஹை லெவலில் அட்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து அதான் டெவலப்டு கண்ட்ரி. ஓகே, ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் சேம் லைனில் தான் இருக்கீங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதான் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரியோட ஜிடிபியும் தாண்டி பெர் காபிட்டா இன்கம் ஒரு பர்சனுக்கு அது ஹையாக இருந்தாலே ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட் ஆயிரும். இப்போ பெர் காபிட்டா இன்கம் இருக்கும் போது அந்த பர்சனுக்கு நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும். அப்படின்ற போது இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வச்சு எல்லாமே இந்த கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரிலையுமே அதை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். அதுதான் என்னோட பாயிண்ட். எஸ்,
ஸோ பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறதும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோடைய ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். ஸோ இப்போது கரண்ட்டில் இந்தியாவுடைய இந்த ஜிடிபி பெர் கேபிட்டா இருக்கு இல்லையா, தனிநபருக்கான இந்த சராசரி வருமானம் அப்படிங்கிறது 2500 to 2700 அமெரிக்கன் டாலராக இருக்குது. அதே இது நம்ம டெவலப்டு கண்ட்ரியாக மாறணும் அப்படின்னா, ஸோ நம்ம 2047 டார்கெட் வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த 2047 நம்ம டெவலப்டு கண்ட்ரியாக மாறணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த பெர் கேபிட்டா ஜிடிபி பெர் கேபிட்டா அப்படிங்கிறது இப்போ 2700 கிட்டத்தட்ட 11,000 to 14,000 கிட்ட ஆகணும். ஸோ அப்படி ஆனால் தான் நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி IMF மற்றும் வேர்ல்டு பேங்கோட டெஃபினிஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய ஆஸ்பெக்ட்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? டெவலப்மெண்ட் இந்த சென்ஸ் எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, ஆஸ் பர் வேர்ல்ட் பேங்க் அண்ட் IMF வந்து சில இண்டிகேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. லைக் டபுள் டிஜிட்ல வந்து நம்ம இண்டிகேட் நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் வந்து டபுள் டிஜிட்ல காமிச்சோம்னா யூஆர் அ டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்றாங்க. ஸோ ஆஸ் வெல் அஸ் இவனோட பாயிண்ட் தான் நானுமே சப்ஸ்டான்ஷியேட் பண்ண போகிறேன். எக்கனாமிக் க்ரோத்தில் நம்ம வந்து காமிச்சிடலாம். லைக் இஃப் வி லுக் இன்டு இந்தியா பார்த்தீங்கன்னா அம்பானி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து எக்கனாமிக் க்ரோத்தை வந்து காட்டிடுவாங்க. ஆனால் பட் இன்க்ளூசிவ் க்ரோத் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக வந்து இந்தியா வந்து போர்ட்ரே பண்ணும். ஆஸ் வெல் அஸ் எக்கனாமிக் க்ரோத் ப்ளஸ் இன்க்ளூசிவ் க்ரோத் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளூசிவ் க்ரோத் இந்த சென்ஸ் பெர் கேபிட்டா இன்கமையும் நம்ம வந்து கன்சிடரேஷனுக்குள்ளே எடுக்கணும். அரௌண்ட் $12,000 $12,000 to $14,000 நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோம் பெர் கேபிட்டா இன்கம்லனா நம்ம டெவலப்டு கண்ட்ரின்னு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ இன்றைக்கி நிறைய கண்ட்ரியில் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இன்ஈக்வாலிட்டி. நம்ம ரஜினி சொல்லுவார்ல, என்ன டைலாக் சிவாஜியில், ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர். ஸோ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் படி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10% பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஸோ டாப் 10% பீப்புள் கிட்ட இந்தியாவுடைய மொத்த வளங்கள் ரிசோர்ஸில் கிட்டத்தட்ட 60% வந்து அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் அவரும் சொல்கிறார், அந்த மாதிரி இல்லாமல் எல்லார்கிட்டையும் ரிசோர்ஸ் வந்து இருக்கணும். இந்தியாவில் எல்லார்கிட்டையும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக, ரிச் மட்டும் ரிச் ஆகிட்டே வரக்கூடாது, இந்த லோவர் ஸ்டாட்டில் இருக்காங்க இல்லையா அவங்களும் டெவலப் ஆகிட்டே வரணும் அப்படிங்கிறதா ரியல் டெவலப்மெண்ட். அப்படின்னு உங்கள் பேர்? தாஹா. ஓகே, சூப்பர். ஸோ அடுத்த என் பேர் ஷயாமி. என்னை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ இந்தியா எடுத்தாச்சுன்னா இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி இன் த வேர்ல்ட். அண்ட் அதே மாதிரி எக்கனாமிக் க்ரோத்துக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் எக்கனாமிக் க்ரோத் அதிகமாக இருக்குது, ஜிடிபி லெவல் அதிகமாக இருக்குது. பட் நம்மளுக்கு பெர் கேபிட்டா இன்கம்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆஃப் மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஈக்குவாலிட்டி, குட் கவர்னன்ஸ், இது எல்லாமே வந்து இன்க்ளூசிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்தியா டெவலப்ட் கண்ட்ரின்னு சொல்ல முடியும். ஓகே, சூப்பர். ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த ஒரு இதில் காமனாக இருக்கீங்க. ஸோ டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் பத்தாது, நம்பர்ஸை தாண்டி அந்த பெனிஃபிட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் எல்லாரையும் போய் சேரணும் அப்படிங்கிறதுல இருக்கீங்க. ஸோ குட். என் பேர் ஸ்ரீமதி. ஸோ பேசிக்காக ஒரு கண்ட்ரியில் இருக்க பாவர்ட்டி எப்போ கம்மி ஆகுதோ அப்போ வந்து அந்த கண்ட்ரி வந்து க்ரோத்தாகவும் சரி டெவலப்டு கண்ட்ரியாகவும் இருக்கும். பேசிக் நீட்ஸே கிடைக்காத பட்சத்தில் அப்போ நம்ம எப்போ பேசிக்காக நம்ம பேசிக் நீட்ஸ் எப்போ அச்சீவ் பண்ணுறோமோ அப்போ டெவலப்டு கண்ட்ரி ஆகும். ஸோ அந்த பேசிக் இது வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம டெவலப்டு கண்ட்ரி ஆகலாம். ஓகே, சூப்பர். I'm Soundarya. In my point of view, the development means obviously it includes HDI and everything. At the same time, ஒரு country ஒரு செக்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிடலாமா? லைக் இப்போ சடனாக பெட்ரோல் ப்ராப்ளம் வந்துச்சு, அகெயின் we are focusing on green revolution and everything. So when there is no focus on one particular sector and we are focusing on all the sectors, like இது ஒன்று இல்லை, இந்த ரிசோர்ஸஸ் இல்லைன்னா என்னால் நெக்ஸ்ட் செக்டரில் போய் என்னால் ரிசோர்ஸஸ் கொண்டு வர முடியும்னா simultaneously development நடக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். அண்ட் மோர் ஓவர் when we give more importance to research and development like Gaganyaan, Chandrayaan, and the madri, when we give more importance to in research and development, at the same time when we are not focusing on one particular sector and when we are focusing on all the sectors. Okay. Because ஒரு resources இல்லைனா அது மட்டுமே லீட் பண்ணியிருந்தா ஆப்வியஸ்லி அந்த கண்ட்ரி வந்து இப்போ ஒரு சில கண்ட்ரிஸ்லாம் வெறும் பெட்ரோலை பற்றி மட்டுமே நம்பி இருந்துச்சு. ஆனால் நம்மலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட் கேஸ்க்கு போகிறோம், நெக்ஸ்ட் க்ரீன் ரெவல்யூஷன் போகிறோம். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஃபீல் ஐஸ் டெவலப் கண்ட்ரி. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பீப்புள்கிட்ட மட்டும் இல்லாமல் எல்லா பீப்புள்கிட்ட போகணும்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு செக்டாரில் மட்டும் கவர்மெண்ட்டுடைய ஃபோக்கஸ் இல்லாமல் எல்லா செக்டார்லேயும் ஆல்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்றீங்க. சூப்பர். எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கவங்க எப்போ வந்து இந்தியா வந்து டெவலப் ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஒரு நார்மல் பீப்புள்லேருந்து ஒரு வீட்டிலேருந்து ஆரம்பித்த பிறகு தான் ஒரு நாட்டோட வளர்ச்சின்றது எப்போதும் இருக்கும். அதனால் வந்து இப்போ திருக்குறளில் ஒரு குறள் கூட இருக்குது. அந்த திருக்குறளுக்கு ஏற்றபடி நம்ம ஒரு கவர்னன்ஸ் எப்போ குட் கவர்னன்ஸாக இருக்குன்னா மக்கள்கிட்ட வாங்குற வெல்த் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற டைமில் தான் வந்து ஒரு குட் கவர்னன்ஸ் இருக்கும். குட் கவர்னன்ஸ் இருந்தால் தான் பீப்புளுக்கான வெல்த் வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனாக போய் சேரும். அப்படி சேரும் போது தான் ஒருத்தரோட பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆக நாட்டோட வளமும் இன்க்ரீஸ் ஆகும்.
ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் ஐ எம் பவித்ரா. இப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டெவலப் நேஷன் அப்படின்ற ஒரு குளோபல் இனிஷியேட்டிவாக மட்டும் இல்லாமல் ஒரு சிட்டிசனோட இனிஷியேட்டிவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லைக் per capita இன்கம் வந்து ஒரு ஹியூமனோட per capita இன்கமே இன்க்ரீஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபார்மர் வந்துட்டு வெறும் ஒரு ரா மெட்டீரியல் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு. பட் அவங்க வந்துட்டு அவங்களோட வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அவங்களோட ரா மெட்டீரியலை அவங்களே ஒரு ஃபினிஷ் குட்ஸாக வந்துட்டு மக்களுக்கு போய் சேரும்போது அவங்களோட இன்கம் வேல்யூமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்மரோட per capita இன்கமே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. என் பேர் வந்து கார்த்திக். இப்போ வந்து ஆக்சுவலி இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி லைக் இந்த HDI செக்டார் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி அதுவுமே ஒரு கண்ட்ரி வந்து டெவலப்டாக இருக்கா இல்லையான்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான். பட் இருந்தாலுமே இப்போது இதுவாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும், இப்போ நம்ம டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி விக்ஷித் பாரத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ எதா ஒரு சோர்ஸாக இருக்கட்டும், இப்போ ஒரு கிரிட்டிக்கல் மினரலாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம சார்ந்து இந்த கண்ட்ரி நம்ம இந்தியா வந்து மற்ற கண்ட்ரியை சார்ந்து இல்லாமல் எப்போ வந்து எல்லாத்தையுமே சுயமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இன்க்ளூசிவ் க்ரோத் இந்த சென்ஸ் இப்போ வந்து ஒவ்வொரு பர்சனும் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். இப்போ வந்து இந்தியா வந்து பாட்டம் டு டாப் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஆனால் இப்போ வந்து வில்லேஜஸில் வந்து அவ்வளோக்கா க்ரோத் இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி காந்திஜி சொல்கிற மாதிரி க்ரோத் வந்து இந்தியாவோட க்ரோத் வந்து எங்கேருந்து வருதுன்னா கிராமங்களில் தான் வருது. அதனால் அங்கே கிராமங்கள்லாம் எப்போ டெவலப் ஆகி நம்ம இந்தியா வந்து மற்ற கண்ட்ரியை சார்ந்து இல்லாமல் இருக்கோ அப்போ தான் வந்து நம்ம கண்ட்ரி வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக மாறும். ஓகே சூப்பர். ஸோ ஆத்ம நிர்பர் ப்ளஸ் கிராம் ஸ்வராஜ் இது ரெண்டு இருந்தால் தான் இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லுங்க. சூப்பர். என் பேர் சுகந்தி. இப்போ ஒரு நாடு வந்து டெவலப் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் இருந்து 2 பேர் வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு வந்து இருக்கணும். தனி மனித வருமானம்னு ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நேஷனோட க்ரோத் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே சூப்பர். மைசெல்ஃப் எஸ்கோபல். இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லேயும் நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் சார். இப்போ நீங்கள் நார்மலாக ஒவ்வொரு செக்டார் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் அக்ரிகல்ச்சரும் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இப்போ ப்ரொடக்டிவிட்டினா இப்போ ஃபார்மிங் வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை சார். கொண்டு வரலாம், அக்ரிகல்ச்சர்லேயே மெடிசன் ரிலேட்டட் கொண்டு வரலாம். இப்போ நான் வந்து ஒரு 60 வயசு வரைக்கும் தான் வாழ போகிறேன்னா இப்போ நான் அதுக்கு முன்னாடி வந்து நல்லா இருக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சிலே வந்து நான் நல்லா இருக்கிறேன்னா அப்போ அதை யூஸ் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம நல்ல மகசூலும் கொண்டு வர முடியுது. ஆர்கானிக் ஃபார்மிங் யூஸ் பண்ணும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நெல் விளைக்கிறோம் சார். நெல் விளைக்கும் போது இப்போ அதில் வந்து ஏதோ மெஷின் போகும்போது கட் ஆகிடுது. இப்போ நீங்கள் ஆர்கானிக் உரம் கொடுத்தீங்கன்னா உடனே அது வந்து வருமா? வராது. பட் ஆனால் ஆர்கானிக்ங்கிறப்போ நமக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? இப்போ நம்ம அதிகம் உரம் போட்டு சாயில வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பாதிக்காதா? இப்போ நீங்கள் என்ன அது ஓகே தான் டெவலப்மெண்ட் நமக்கு மட்டும் இருந்தால் பார்த்தா இல்லை அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கொடுக்கணும் இல்லையா சார்? ஆனால் என்னன்னா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங் பீரியட்ல என்ன பண்ணணும்னா அது ஒரு வகையான செடி இருக்கு சார், அதை வந்து திரும்பி உழுதுட்டு தான் பண்ணணும். நான் அது என்ன பண்ணணும்னா இதுக்கு டைமிங் இருக்கு சார். மழை பெய்யணும் சார், முக்கியமான பர்சன்டேஜ் அதான் சார். மழை பெஞ்சாதான் அந்த தண்ணி பட்டு அது வந்து உழுவுமே தான் அது கரெக்டாக இருக்கும் சார். இல்லைன்னா அது நடக்காது சார். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நீங்கள் ஆர்கானிக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சார். அது வந்து பழைய காலத்தில் பண்ணாங்க, ஏன்னா அப்போ கிளைமேட் சேஞ்ச் நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ அதை கொண்டு வர முடியாது சார். அந்த ரீசனா இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர்லையும் நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இப்போ சில எஜுகேஷன் இப்போ இங்கே வந்து சார் நாங்கள் வந்து சில இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்லாம் எப்படி நடத்துவாங்கன்னா எங்களுக்குலாம் சும்மா படித்து காமிச்சிட்டு இதெல்லாம் இங்கே இருந்துச்சுப்பான்னு சொன்னாங்க. இப்படி இருந்தால் இப்போ நான் ஒரு டீனேஜ் ஸ்டேஜில் வரணும்னா எனக்கு நாட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது சார். நான் தமிழ் படித்தது அப்போதைக்கு எனக்கு ஓகே தான். இப்போ எனக்கு நான் அந்த நாட்டை பற்றியே அந்த அளவுக்கு எனக்கு தெரியலன்னா அப்புறம் நான் எப்படி சார் ஒரு அந்த அடல்ட் ஸ்டேஜ் ஆன பிறகு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன தோணும், ஃபோனை பார்க்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போயே எனக்கு கிளாஸ் எடுத்திருந்தா நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், நான் இங்கே வந்து நான் கரெக்டாக நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது இது வந்து குடி பழக்கிறது தப்பு தான். ஸோ இதை அவங்க சொல்கிறாங்க தான், இதை வந்து நீங்கள் கரெக்டாக புரிய வைக்கணும். எப்படின்னா அந்த ஸ்டேஜ்லே இது இப்படி நடக்குதுங்கிற மாரி இதை நீங்கள் ஒரு வீடியோவாக போட்டு காமிச்சு இதெல்லாம் இப்படி நடக்குதுப்பா நீங்கள் பண்ணாதீங்கப்பானா அந்த ஸ்டேஜில் கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க சார் ஸ்டூடெண்ட்ஸு. இந்த ஸ்டேஜில் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த யூத்
பசங்க எப்படி இருப்பாங்கன்னா சும்மா இப்போ நம்ம பைக் எடுத்துட்டு சும்மா சல்லுன்னு ஸ்பீடாக தான் சார் போவோம். அது வந்து அது அடிப்பட்டு கீழே விழுந்தா மட்டும்தான் தெரியும் நம்ம விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பொறுமையாக பண்ணுவாங்க. சரி, ஓகே. ஸோ கரெக்டாக நீங்கள் சொன்னது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே My name is Yalini. So I want to start by saying எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் மேக் பண்ண எல்லா பாயிண்ட்ஸும் ரைட் தான். இண்டைசஸ் அண்ட் மற்ற இண்டெக்ஸஸ் சொல்கிறது, ஜிடிபி க்ரோத், இன்க்ளூசிவ் க்ரோத் எல்லாமே குட் பாயிண்ட்ஸ், வெரி வேலிட் பாயிண்ட்ஸ். பட் இஃப் யூ திங்க் அபவுட் த கரண்ட் வேர்ல்ட், இட்ஸ் அ எவர் சேஞ்சிங் வேர்ல்ட். இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். ஸோ நீங்கள் இண்டிபெண்ட் இந்தியா நீங்கள் பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்ட் இந்தியாவில் இல்லை, let's talk about this. What is the most important thing for livelihood today? What do you think is the most important thing? Food. So independent India we were facing such a huge crisis. Yes, huge starting we had faced lot of crisis. Yes, Before Green crisis. Revolution. We were dependent on foreign imports. Yes. We were heavily dependent. அது ஒரு பெரிய crisis because நம்மளால we were not able to make decisions of our own because we were dependent on other countries, foreign aids. So we came up with a solution called Green Revolution. We had a huge crisis, we had a huge population, we didn't have resources. எப்படி இதை சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு our leaders were trying to find they were trying to find resources, they were trying to find solutions. Green Revolution was one such solution. So Green Revolution மூலமா not only did we become self-sufficient, but we also become a country that exports to other countries. Today, I believe we are exporting about agricultural value is about 51.1 billion US dollars. We are importing agricultural products. So if okay, we are self-sufficient. Now we are able to export, which is a good thing. Did we stop here? No. We are giving humanitarian aid to other countries. Yes. One such example is Afghanistan. We provided 50,000 tons of wheat to Afghanistan in 2020. We were facing a crisis on our own, pandemic. But despite that, anga or crisis irundhuchu, Taliban took over and US troops, they had to leave. They had to leave the country. So anga or crisis irundhuchu. Appo who were the people who were the ones who were affected the most? The citizens of that country. We stepped up. We had a crisis of our own, but despite that, we gave food. We gave food grains to the country. That's just one example. We've been doing that on a huge scale. It is one example of India, which had crisis, which had a huge crisis. It was not able to provide for itself. So it was procuring grains from foreign countries. From procurement, it has moved to producing for our own. Yeah, self-sufficient, and now we are exporting and helping. Providing. We have come a long way. Yeah. Yes, we have come a long way, but we were able to resolve an issue. This mari multiple sectors we were able to do. Okay. That's the reality. Yes. And in the ever-changing world, are we able to do this? Okay. So, or pandemic 2.0 vandichina, we'll be able to face that. Or climatic change crisis varudhu, we'll be able to survive. Yes, survive. Okay. So that's all about the development. So there is, yes, we have, like I said, we have indexes and other things. But at the same time, ever-changing world adapting to the challenges. Okay. And creating solution is another important thing about, like, to become a developed country is what I believe. Okay. Super. Yes, so India வந்து நம்ம we are once 1950s நமக்கே ஃபுட் இல்லை. ஸோ கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா நம்ம ஓரளவுக்கு செல்ஃப் சஃபிஷியன்சி அடைஞ்சிட்டோம். இப்போது வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் ஆஸ் வெல் அஸ் வி ஆர் ப்ரொவைடிங் ஹியூமனிடேரியன் எட். ரீசெண்டாக கூட வெனிசுவேலாவில் எடுத்துக்காக்கு வந்தப்போ வி ஹேட் சென்ட் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் டு வெனிசுவேலா. அந்த மாதிரி எந்த கண்ட்ரி, வெனிசுவேலா மட்டும் இல்லை, எந்த கண்ட்ரி அஃபெக்ட் ஆனாலும் சரி, எர்த்துக்காக்குனால, சைக்ளோனால் அஃபெக்ட் ஆனாலும் சரி, வி ஆர் கிவிங் தம் ஃப்ரீ ஹியூமனிடேரியன் எய்ட். அதுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் மாதிரி இல்லாமல் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ யாழ்னி அதான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம எப்போ நெக்ஸ்ட் செக்டாரில், சர்வீஸ் செக்டாரில், தென் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் எப்போ இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வர்றோமோ, ஸோ அப்போ தான் வந்து ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி. சூப்பர் யாழ்னி. ஸோ இந்த சைடு சொன்னது எல்லாமே கேட்டிருப்பீங்க. இப்போது உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ல இப்போ வேர்ல்டில் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த கண்ட்ரீஸில் எந்த கண்ட்ரி உங்களை பொறுத்தவரை டெவலப்டு கண்ட்ரின்னு நீங்கள் சொல்லுவீங்க? அதுக்கான ரீசன் என்ன?
எந்த கண்ட்ரியை டெவலப் கண்ட்ரின்னு சொல்லுவீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் டெவலப் கண்ட்ரின்னு ஒரு சிங்கிள் ஆஸ்பெக்ட்ல பார்க்க முடியாது. எஸ், அது உங்களுடைய ஆஸ்பெக்ட், அது உங்களுடைய ஆஸ்பெக்ட்ல அது மல்டி டைமென்ஷனல் கான்செப்ட். இப்போ நம்ம எக்கனாமி வைஸ் பார்த்தா இந்தியா ஆல்ரெடி 3rd and 4th அந்த ரேஞ்ச்ல now we are பட் அப்படி பார்த்தாலும் நம்ம HDIல 130th பிளேஸ்ல இருக்கோம். ஸோ இது நம்ம பேஸ் லெவல்ல இருந்து இது பண்ணோம். எப்படி ஒரு பர்சனுக்கு வந்து இந்த இப்போ எஜுகேஷன்னா பாட்டம் டு டாப் பண்ணுங்க அப்ரோச் பண்ணுறோமோ அதே மாதிரி செக்டர் வைஸும் நம்ம அப்படி தான் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பேசிக் லெவலான அந்த ஃபுட் அண்ட் ஹெல்த் எஜுகேஷனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா அவங்களோட அந்த ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஸோ அவங்க லைஃப் எக்ஸ்பெண்டன்சி அதிகமாகும் அண்ட் அவங்க ஸ்கில்லையும் நம்மள டெவலப் பண்ணால் அவங்ககிட்ட கிடைக்கிற ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஸோ அது மூலியமாக நமக்கான அந்த இன்கம் அண்ட் நேஷனோட எக்கானமியும் அதிகமாகும். ஸோ அது மூலியமாக நம்ம வந்து நேஷன் லைக் டெவலப்டாக கொண்டு வரலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா இப்போது லைக் எக்ஸாம்பிளுக்கு இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அண்ட் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, ஃபின்லாண்ட் அது மாதிரி சொன்னால் ஸோ அவங்க ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்லையும் அதிகமாக இருக்காங்க அண்ட் டெவலப் வைஸ்லையும் அதிகமாக இருக்காங்க. அவங்க ஏன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுனா பீப்புளோட இதில். இப்போ நம்ம ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி வைஸ் ஃபோக்கஸ் பண்ணாமல் பீப்புள் வைஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கான ப்ராசஸ் பண்ணணும் டெவலப் ஆகும். ஓகே, சூப்பர். ஸோ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரியே அந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். அது சொல்லிடுங்க. உங்களுடைய ஆஸ்பெக்டில் எந்த கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரி உங்களுடைய ஆஸ்பெக்டில்? மை நேம் இஸ் பிரியதர்ஷிகா அண்ட் ஆக்சுவலாக டெவலப் கண்ட்ரினா ஆஸ் இவர் சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாமே வந்துட்டு அதாவது மற்ற கண்ட்ரியோட ஹெல்ப் இல்லாமல் சுயமாக வந்துட்டு இண்டிஜினஸாக வந்துட்டு எந்த கண்ட்ரி வந்துட்டு முன்னேறாங்களோ அதுதான். ப்ராப்ளி எஜுகேஷனாக இருக்கட்டும், ஆர்ம்ட் ஃபோர்ஸஸாக இருக்கட்டும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு USA அவங்க இவ்வளோ பெரிய அவங்க இதில் கண்ட்ரோலில் தான் எல்லா கண்ட்ரீஸும் மோஸ்ட்லி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்றப்போ USA பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் ஆர்மி ஃபோர்ஸஸ் ஆர்மி நேவியாக இருக்கட்டும் whatever it is அவங்க ஆர்ம் ஃபோர்ஸஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. அண்ட் அவங்க இண்டிஜினஸாக எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளும் வந்துட்டு பண்ணியிருக்கோம். வி ஹாவ் BrahMos அண்ட் ஃபியூ அதர் திங்ஸ் அண்ட் யா. ஸோ நீங்கள் சொல்கிறது வேர்ல்டுடைய ஒரு பவர் சென்டராக இருக்கனால US வந்து டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறீங்க. ஓகே, குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். சார், இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்தியா ஒன் டே கண்டிப்பாக டெவலப்டு கண்ட்ரி ஆகும். அது என்னோட 100% ஷுவர். ஒன் டே டெவலப் எல்லாருமே அதான் சொல்கிறீங்க. ஒன் டே ஆகும், பட் அதுக்கு சில சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய செக்டர்ஸில் ப்ராப்ளம் இருக்குது சார். இப்போ அது அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆஸ்பெக்டில் இப்போ நிறைய கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த கண்ட்ரியில் என்னை பொறுத்தவரை இந்த கண்ட்ரியை நான் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம்? இப்போ வந்து என்னோட ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரியுமே டெவலப்டு கண்ட்ரி, அதாவது ஒரு கண்ட்ரிக்கு மேலே இன்னொரு கண்ட்ரி வளர்ந்துகிட்டே இருக்கும் சார். ஸோ நம்ம அந்த டாப்புக்கு போனால் நம்ம தான் டெவலப்டு கண்ட்ரியாக இருப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற முயற்சியிலிருந்து நம்ம முன்னேறி போகும்ல சார். அப்போ நம்ம தான் ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக இருப்போம். ஆல்ரெடி போனவங்கல இருந்து நம்ம இன்னுமே பெட்டராக என்ன பண்ணாலும் நம்ம இன்னும் மேலே போகிட்டே இருக்கலாம் சார். ஸோ இப்போ உங்களுடைய ஆஸ்பெக்ட்ல இப்போ நிறைய கண்ட்ரிஸ் இப்போ ஸ்காண்டினேவியன் சொன்னாங்க, US சொன்னாங்க, அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கண்ட்ரி ஒரு ஐடியா இருக்குல்ல, இந்த கண்ட்ரி நான் இப்போதைக்கு எது டெவலப்டு கண்ட்ரின்னு கேட்டால் இது சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த கண்ட்ரி என்ன கண்ட்ரி? ஏன் அது அப்படி? யூரோப்பியன் கண்ட்ரிஸ். யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஓகே, எதனால, என்ன ரீசன்னால சார்? பிகாஸ் இப்போ ஈக்குவலாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும் சார். ஈக்குவல் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுறாங்க, ஈக்குவாலிட்டி இருக்கணும் அந்த மாதிரி. ஓகே. ஸோ மை செல்ஃப் ஹிருத்திகா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் USA சொல்லுவேன் கண்டிப்பாக. பிகாஸ் நேற்று கரண்ட்டில் வந்தப்போ கூட நம்மளுக்கு டாலர் வேல்யூ தான் இப்போ நம்மளுக்கு அதிகமாக வந்து இருக்குது. இப்போ நம்ம ருப்பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தில் பார்க்குறப்போ நம்ம டவுனாக தான் இருக்கும். ஸோ இப்போ அமெரிக்கா நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபுட் விஷயத்துலையோ இல்லை நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்தில் அவங்க தரமாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம ஒரு டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நாளைக்கு அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு லீடிங் இதில் தான் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் USA தான் சொல்லுவேன். ஓகே. ஸோ USA வந்து எல்லா கண்ட்ரியும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால வேர்ல்டே வந்து USA டிபெண்ட் பண்ணி இயங்குறதுனால நீங்கள் USA தான் டெவலப்டு கண்ட்ரி. ஓகே. நம்மளால சொல்லவே முடியாது. ஓகே. பேச முடியாதுல்ல. ஓகே. அவங்கள விடவே நம்ம சோர்சஸ் கம்மியாக தானே இருக்கும். ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இங்கே எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்டில் க்ரோத் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க, டெவலப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ புதுசாக இங்கே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா வேர்ல்டுடைய பவர் ஹெஜிமோனியா யார் இருக்காங்களோ அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வேற யாராச்சும் அப்போஸ் பண்ணுறீங்களா? இல்லை US ஆக்சுவலாக நான் நோட் பண்ணேன் ஃப்ரம் தட் சைட் US வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. லைக் ஹப் ஆஃப் வேர்ல்டு, லைக் நம்ம அவெஞ்சர்ஸ் படத்தில் பார்க்குற மாதிரி லைக் எவ்ரி திங் வில் பி ஹேப்பனிங் இன் த US. லைக் அங்கேருந்தா சேவியர்ஸ் உருவாவாங்க, அந்த அவங்க தான் காப்பாற்றுவாங்க அப்படின்லாம் கிடையாது. US வந்து டெவலப்டு கண்ட்ரி இன் த சென்ஸ் லைக் we can say they have looted from many other countries and they have developed.
as we come to இந்தியா நம்ம யாரையுமே லூட் பண்ணல. நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு தான் நம்ம வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். லைக் அதனால தான் பிகாஸ் ஆஃப் த ரொம்ப அதிகபட்சமான டைவர்ஸ்டு நேஷனாக இருக்கனால வந்து அது ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நம்ம லேக்கிங்கில் இருக்கோம். லைக் அவங்களுடைய பாப்புலேஷன் அளவுக்கு நம்மளுக்கு இருந்துச்சு. லைக் நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது யூஎஸ் வந்து 2.75% வந்து பார்த்திங்கன்னா சைஸில் அதிகமாக இருக்குது. ஆனால் பட் அவங்களோட பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க டெவலப்ட் ஆகிட்டாங்க. as well as they have looted many countries and they have developed. அது வந்து இந்த கைண்ட் ஆஃப் looted and developed. ஓகேவா? இப்போ டெவலப்மெண்ட்னா பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஸ்டெய்னிங். நம்மளுடைய ரிசோர்ஸஸ் வச்சு நம்ம எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கோன்னு கேட்டிங்கன்னா when comparing to இந்தியா நம்ம வந்து ரொம்ப அதிகமாகவே டெவலப் ஆகிருக்கோம் வித் திஸ் டைவர்ஸ்டு நேஷனோட. அப்போ யூஎஸ்ஏ அவங்கள வந்து டெவலப்டு நேஷனானா நான் ஏற்றுப்பண்ணு கேட்டிங்கன்னா ஏற்றுக்கலாம். ஓகே, லைக் அவங்களோட டாலர் வந்து 94 கிட்ட வந்திருக்கு. அதை விட குவைத்தோடைய காசே வந்து பார்த்தீங்கன்னா 200 கிட்ட நின்றுருக்கு. ஸோ வி கனாட் யூஎஸ் குவைத் வந்து ஒரு குளோபல் கரன்சியா குவைத்தோட கரன்சியா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கண்ட்ரி கூட யூஎஸ்ஏ வந்து இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கு. லைக் இஃப் யூ சி இந்த ஈரான் கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து இப்போ அங்கே இருக்கிற பேசஸ் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் வி ஹவ் கம் டு ஜியோ பாலிட்டிக்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸோடைய பேஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒன் ஆஃப் த பெரிய இந்த சேவியர் கண்ட்ரியாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சேவ் பண்ண முடியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நியூட்ரலாக இருக்குது. இந்தியா வந்து யார் பக்கமும் சாயாமல் இந்த பக்கமும் போகல அந்த பக்கமும் போகல அப்படிங்கிறப்போ நம்ம வார்ஃபேரில் நிறைய பணத்தை நம்ம செலவு பண்ணலை. ஸோ இந்த ஃபியூச்சர் நம்மளுக்கு வந்து விக்ஷித் பாரத் 2047 அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா இருக்குது. என்ன காரணம்னா அந்த சைடு வெஸ்டர்ன் சைடு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் சைடும் சரி சைனா சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜஸ் ஆயிடுச்சு. அவங்களுடைய வயசு வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது. அதுக்குலாம் அப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்டாக்னன்ட் ஆகிட்டாங்க. லைக் இப்போ யூத்தோடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாக்னன்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். டெமோகிராஃபிக் பற்றி நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஏன் டெவலப்டு கண்ட்ரி இல்லை அதை ஏன் அப்போஸ் பண்ணுறீங்க சார்? நான் நீங்கள் சொன்னதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நான் ஏன் அதை வந்து அப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னா யூஎஸ் நீங்கள் சொன்னீங்க வேர்ல்டு பவர் சென்டர் யூஎஸ், அதனால யூஎஸ் டெவலப் கண்ட்ரின்னு சொன்னீங்க. ஆக்சுவலி பவருக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஈக்குவாலிட்டி இதெல்லாம் வச்சு தான் ஒரு கண்ட்ரியை நம்ம டெவலப் கண்ட்ரின்னு இதெல்லாம் யூஎஸ்ல இருக்குல்ல இருக்கு சார். பட் மியர்லி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பவரை வச்சு நம்மளால யூஎஸ்ஏ வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். சார் ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் கண்ட்ரினா ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆத்ம நிர்பார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ யூஎஸ்ல இப்போ நிறைய பேர் இல்ல இருங்க. நான் இப்போ என்னன்னா யூஎஸ்ஏ வந்து ஆத்ம நிர்பார் ஆயிருச்சு, எல்லாமே செல்ஃப் சஃபிஷியன்ட் சொல்றாங்க. அப்பயும் அவங்க H1B விசா இன்னமும் வச்சிருக்காங்க. எங்களுக்கு வேணாம் ஸ்கில் லேப்ஸ் எங்ககிட்டே இருக்காங்க, வெளியே இருந்து யாரும் எங்களுக்கு வேண்டாம், யூஎஸ்ஏக்கு வேண்டாம், நாங்களே எங்களுக்கான ஸ்கில் லேப்ஸ் நாங்களே வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க H1B விசா அவங்க டெவலப் ஆன கொஞ்ச நேரத்தில் எடுத்துருக்கலாமே, ஏன் இன்னமும் வச்சிருக்காங்க? பட் அவங்களுக்கும் இப்போ எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு லேக்கிங் பாயிண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யூஎஸ்ஏ வந்து ஸ்டாக்னன்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட க்ரோத் வந்து 2%, 3% அப்படி தான் இருக்குது. ஸோ அவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க? நெக்ஸ்ட் வந்து நான் மூவ் பண்ணணும், நெக்ஸ்ட் என்னோட எக்கனாமியை நான் க்ரோத் பண்ணிக்கணும். அப்போனா என்ன பண்ணுறாங்க? இப்போ வேர்ல்டு வந்து எது மூலமாக எங்கிட்டுனா ஆயில்ஸ். ஸோ அடுத்தது வந்து அவங்க ஆயில்ஸ் வெனிசுலா பிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது கிரீன்லாண்டுக்காக எங்கிட்டு இருக்காங்க. ஆயில் அப்படிங்கிறது ஆயில் 70s இருந்தே ஆயில்ங்கிறது ஒரு இதோ போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வெனிசுலா பிடிச்சாச்சு. அடுத்தது ஈரான் பின்னாடி வேற பேக்ரவுண்ட் இருந்தாலும் பட் மெயின் ஆயில் இருக்குல்ல. ஸோ இது மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னா யூஎஸ்ஏ டெவலப்டு தான், பட் ஆனால் இன்னமும் அவங்க ஒரு சில விஷயத்தில் டெவலப் ஆகாமல் இருக்காங்க. ஓகே, டாபிக் வேற எங்கேயோ போயிடுச்சு. இந்தியா டெவலப்மெண்ட்டை தாண்டி நம்ம வந்து யூஎஸ்ஐ கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ வேற ஐ எம் யாழினி. ஸோ சார் நான் வந்து ஆஸ்திரேலியா நினைக்கிறேன் சார். அப்படிலாம் இல்லை சார். எனக்கு என்னன்னா இந்தியாவில் வந்து நம்ம நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து அங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து நிறைய பேர் ஒர்க்காக வெளிநாட்டு தேடி தான் நிறைய பேர் போகிறாங்க. எஜுகேஷனாக இருந்தாலும் சரி எல்லாமே அதுதான். ஸோ அதனால ஐ திங்க் ஆஸ்திரேலியா என்னோட வேலைக்கு நிறைய இடத்துக்கு போறாங்களே, கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போறாங்க, யூஎஸ்ஏக்கு போறாங்க. அதே ஆஸ்திரேலியாங்கிறது பர்டிகுலர் ஆஸ்திரேலியா ஸ்பெஷாலிட்டி இருக்கா இந்த ஆஸ்பெக்ட்ல? அது எதனால ஆஸ்திரேலியா சொல்றீங்க? நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஆஸ்திரேலியாக்கு போறாங்க. ஸோ அதனால ஐ பிலீவ் தட். ஓகே சார், ஐ எம் விஜயலட்சுமி. நான் வந்து 2 கண்ட்ரிஸ் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து ஜப்பான், இன்னொன்று வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்களா சார், அவங்க 2 பேர்த்தையுமே சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா ஒரு நாட்டுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா எஜுகேஷன் தான் தேவை. இப்போ சின்ன வயசுல இருந்தே நல்ல ஒரு தரமான எஜுகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடு டெவலப்டு கண்ட்ரியா கண்டிப்பாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்மளை இந்தியாவை பொறுத்தவரை என்ன மாதிரியான எஜுகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா வர்றோம், மனப்பாடம் பண்ணுறோம், அதை வந்து வாமிட் பண்ணிட்டு போகிறோம். அதான் சார் நடந்துட்டு இருக்கு.
ஆனால் மற்ற கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்க, ப்ராக்டிக்கல் எஜுகேஷனை வந்து அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைனா மாதிரியான கண்ட்ரியில் விண்வெளியில் போய் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே அக்ரிகல்ச்சர் அதனால என்ன யூஸ் நினைக்கிறீங்க? விண்வெளியில போய் அக்ரிகல்ச்சர் இல்லை சார், அந்த அளவுக்கு ஒரு அக்ரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸை பற்றி தெரியப்படுத்துறாங்கல்ல. ஆனா இந்தியால ஏன் சார் அந்த மாதிரி இன்னும் அந்த மாதிரி டெவலப் ஆகல? அதான் சார் நம்மளுமே வந்து இப்ப நிலவுல போயிட்டு சவுத் போல்ல ஃபர்ஸ்ட் கண்ட்ரி நம்ம தான் சாப்பிடலாம்னு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்மளும் வந்து இருக்கோம். நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் டெவலப் ஆகல அப்படின்னு சொல்றேன். இன்னும் நம்ம டெவலப் அந்த கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆகலன்றீங்க. ஆமா சார். இப்போ வந்து அந்த தேசப்பற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்த சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாதான் அந்த நாட்டு மேல அவங்களுக்கு ஒரு அக்கறை வரும். பின்னாடி வந்து அந்த நாட்டை டெவலப்டு கண்ட்ரி ஆக்கணும்னு வந்துட்டு ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். அதை மாதிரி இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தவரை என்னன்னா, நம்மள இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் வந்து நமக்கு தான் வந்து அதிகமாக இருக்குது. அதனால நம்மளுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது டெவலப் ஆகிறதுக்கு. அப்போ அந்த கண்ட்ரிஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி இன்னும் டெவலப்பாக ஆக்கணும் அப்படின்னு என்னோட கருத்து சார். ஓகே சார், என்னோட நேம் சாமுண்டீஸ்வரி. என்னை பொறுத்த வரைக்கும் டெவலப்டு கண்ட்ரினா டெஃபினட்டாக ஐ வில் டெல் ஜெர்மனி சார். பிகாஸ் அங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே நல்லா இருக்கும் சார். இப்போ நம்மளோட இந்தியாவில் பார்த்தோன்னா இன்இக்வாலிட்டி நிறையா இருக்குது. தட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கண்டிப்பாக இங்கே எஜுகேஷன் இருக்குது, பட் அதோட குவாலிட்டி பார்த்தா கண்டிப்பாக இல்லை. இப்போ பிரெயின் ட்ரெயின்லாம் சொல்கிறாங்களே சார், இங்கே வந்து எஜுகேஷன் வாங்கிட்டு நம்ம போய் மற்ற கண்ட்ரிஸ் தான் டெவலப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தா அந்த மாதிரி கண்ட்ரீஸில் சார் நிறைய டெவலப்ட் ஐடியா இருக்குது. தென் இன்இக்வாலிட்டி இங்கே ரொம்ப நிறையா இருக்குது. தென் மெயினாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் அங்கெல்லாமே நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்கு. இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருந்தாலுமே இப்போ நம்ம இங்கே ஏஐலாம் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இங்கெல்லாம் நிறையவே மார்ஃபிங் அந்த மாதிரி தான் சார். மார்ஃபிங் ஏஐ வந்து வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம், ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல. பட் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் தே ஆர் யூசிங் வெரி குட் சார். ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஜெர்மனி அந்த மாதிரி கண்ட்ரீஸ் நான் சொல்கிறேன் சார். ஓகே. ஸோ ஐ எம் தியா. நான் வந்து சவுத் கொரியாவை சொல்லுவேன். சவுத் கொரியா கொரியால இல்லை. நான் ஏன் அதை சூஸ் பண்ணுறேன்னா, அவங்க வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா எக்ஸ்போர்ட் ஃபோக்கஸ் பண்ணாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதை விட முக்கியமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாட்டில் ஒரு மக்களுமே இன்வால்வ் ஆனாங்க. ஒரு நார்மல் ஃபார்மராக இருக்கட்டும், அவங்க வந்து என்னன்னா சரி இந்த பாலிசியை நான் ஃபாலோ பண்ணுறேன், இது அவங்க வந்து கவர்மெண்ட்டை நம்பினாங்க. ஸோ அந்த திட்டத்தை அவங்க நம்பினனால சவுத் கொரியா வந்து இப்போ ஹைலி டெவலப் நேஷனாக இருக்குது. ஸோ நம்மளும் அந்த மாதிரி சவுத் கொரியா அப்ரோச்சை ஃபாலோ பண்ணணும்னா பண்ணலாம். பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து பாலிசிஸ் வந்து நம்பத்தக்க பாலிசிஸ் இருந்துச்சுன்னா நம்மளால இப்போ பாலிசிஸ்லாம் நம்பத்தக்க பாலிசிஸ் இல்லையா? எவ்வளோ பாலிசிஸ் இருக்கு. பட் வந்து எல்லா செக்டர்ஸ்க்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் கிடைக்குதாங்கிறது இல்லதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டெவலப் நேஷன்னா சாதாரண ஒரு ஃபார்மருக்கோ ஒரு எல்லா மனிதனுக்குமே வந்து அதோட இது கிடைக்கணும், அதோட ப்ரிவிலேஜ் கிடைக்கணும். ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கோ இல்லை குறிப்பிட்ட செக்டாருக்கும் தான் இருக்குது. பட் சவுத் கொரியாவில் அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா எல்லா மக்களும் நம்பினாங்க, இன்வால்வ் ஆனாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ஹைலி டெவலப் நேஷனாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் கனடா சொல்லுவேன். கனடா ஓகே. என்ன ரீசன்னால? மோஸ்ட் ஆஃப் த நம்ம இந்தியால இருந்து நிறைய பேர் எஜுகேஷனுக்காக கனடாக்கு போறாங்க. மெயினா வந்து டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் போறாங்க சார். அவ்வளவுதான். டாக்டர்ஸ் போறதுனால டாக்டர்ஸ் போகல சார், டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு போறாங்க. படிக்கிறதுக்கு பார்த்தா உக்ரைன் அந்த சரௌண்டிங் தான, உக்ரைன் சைனா இந்த மாதிரி சரௌண்டிங் தான. கனடால நிறைய பேர் கனடா அதிகமா போறாங்க. ஓகே ஜெய் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம், இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். முதல்ல விக்ஷித் பாரத் 2047 இந்தியா ஏன் அந்த வளர்ச்சி அடையாது அப்படின்றதுக்கான, அடைந்தாலும் 2047 ஏன் அடையாது என்பதற்கான அப்புறம் வரலாம். இல்லை சார், அதான் வளர்ந்து வரும் நாடுகள் அனைத்திற்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருப்பது என்பதை நான் நம்புகிறேன். அதற்கேற்ப இந்தியாவில் தனித்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே இந்தியா வளர்ச்சி பாதையின் நோக்கி செல்லும் என்பது என்னுடைய கருத்து. முதலில் கனிம வளங்கள் மற்ற நாடுகளை ஒப்புக்கொள்ளும்போது நமக்கு அதிகமாக இருப்பது என்பதை நம்புவதோடு அதை சரியான வழிமுறையில் பயன்படுத்தினால் மட்டுமே இந்தியா வளர்ச்சி பாதையை அடையும். சொன்னாங்க யூஎஸ் அதிகமாகிடுச்சு, நார்த் கொரியா கூழாங்கல் வைரம் எல்லாமே அதே இடத்துல தான் இருக்குது, நம்ம எது வேணுமோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். நார்த் கொரியாவில் மருத்துவம் எல்லாம் இலவசம். மருத்துவம், குடிநீர், இருக்க இடம், இது 3 மட்டும் நம்ம மக்களுக்கு அனைவருக்கும் நம் நாட்டினால் வழங்கப்பட்டால் நம் நாடு தானாகவே வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று நம் வல்லரசாக மாறிவிடுவோம். அது 2047 அமையுமா என்பது எனக்கு தெரியாது, ஆனால் அமைவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. நான் வந்து ஜப்பான் மாதிரி நாடுகள் வந்து சொல்லுவேன். ஏன் சொல்லணும் அப்படின்னா அங்கே ஜெண்டர் இன்இக்வாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
நம்ம நாடுல வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. பட் தென் லெஸ்ஸா இருக்குன்னு சொல்லலாம். சொல்ல முடியாது. எல்லா இதுலயுமே ஜெண்டர் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட்ஸ்னா 100க்கு மேல தான் இருக்கும் நம்ம. அதனால இருக்கு, அதிகமாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி மைக்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு நம்ம ஊர்ல. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாததுனால மக்கள் மைக்ரேட் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அப்படி சொல்லலாம், அது ஒரு சேலஞ்சாக இருக்கு. சார், என் பேர் சஹரிஷா. நான் வந்து டெவலப்டு கண்ட்ரின்னு வந்து ஜப்பானை சொல்கிறேன். ஏன்னா அவங்கக்கிட்ட குட் கவர்னன்ஸ் இருக்குது, அதனால நான் ஜப்பானை சொல்கிறேன். சார், என் பேர் நரேந்திரன். எனக்கு வந்து யூஏஇ ஓகே. என்னன்னா நம்மகிட்ட அவ்வளோ கனிம வளங்கள்லேருந்து எல்லா வகையிலும் இருக்குது. அங்கே ஒரு வெறும் பாலைவனத்தை வச்சு அவங்க வந்து அவ்வளோ டெவலப்டாக லைக் எல்லா விதத்துலையும் சொல்ல வரேன். பாலைவனத்தை சேர்ந்து அந்த பாலைவனத்தில் லிக்விட் கோல்டே இருக்கே. இல்ல இருக்கு, லைக் அதுதானே மேஜர் ரிசோர்ஸ் அவங்களுக்கு. அதை தாண்டி இது இல்ல பட் மட்டுமே போதுமே, அதாண்டி வேற எதுவுமே தேவையில்லையே. இல்ல நம்ம மல்டி லெவல்ல வச்சிருந்தோம், நம்ம லைக் அதை சரியா யூஸ் பண்ணாம இருக்கோம் சொல்ல வரேன். அதனால யுஏஇ உங்களை பொறுத்தவரை டெவலப்டு கண்ட்ரி. ஓகே, என்னை பொறுத்தவரை நான் சொல்றேன், எதுவுமே இன்னும் வளர்ச்சி அடையில, எல்லாமே வளர்ந்துட்டா இருக்கு. ஒரு டிஃபரன்ஸ் இதான் உண்மை. எந்த நாட்டுமே வளர்ச்சி அடையில. ஏன்னா எல்லா நாட்டிலையும் ஒன்று கொஞ்சம் பிலோவாக தான் இருக்கு. மீன்ஸ் ஒன்றுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒன்றுத்துல வந்து ஹெல்த் இருக்கு, ஒன்றுத்துல வந்து மீன்ஸ் அது ஒரு ஸ்டேட்ல வந்து இப்போ பாலைவனம்னு சொன்னாரு, பாலைவனத்துல எவ்வளோ இருக்குல்ல, பெட்ரோலியம் இருக்கு, அதுவே எவ்வளோ பெரிய இது தானே. அதே மாதிரி பார்த்தா நம்ம இந்தியாவும் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு, ஏன் வளர்ந்துருக்க நாடு தான். ஏன்னா வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் பார்த்தோன்னா 7.5 கோடி வருது. 7.5 கோடிக்கு பார்த்தோன்னா இன்னும் அந்த உலகத்தில் இருக்க எந்த ஸ்டேட்லையுமே 7.5 கோடி இல்லை. மீன்ஸ் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து 147 crore இருக்குது கிட்டத்தட்ட, அது மேலே கூட இருக்கலாம், சரியா இன்னும் அது இது வரல. 147 crore இருக்கும்போது நம்ம எப்படி வளர்ச்சி அடைந்த நாடாக வர முடியும்? இன்னும் நம்மளுக்கு முன்னாடி எவ்வளோ நாடு இருக்குது. நம்மளோட தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் இருக்குல்ல, அந்தோடைய பாப்புலேஷன் நிறைய நாட்டில் இல்லை. ஏன்னா அந்த நாடு தான் வளர்ச்சி அடைந்திருக்கு, ஏன்னா அந்தோடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்குது. ஆனால் நம்மகிட்ட அந்த மாதிரி இல்லை. நமக்கு வந்து இன்னும் 147 இருக்குன்னா நம்மளுக்கு இன்னும் டைம் ஆகும். மீன்ஸ் வளராதுன்னு சொல்ல, பட் தேவைப்படும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு சில டைம் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து எஜுகேஷனே இல்லை, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து படிக்க வைக்க கஷ்டப்படுறாங்க. ஒரு சில வீட்டில் என்ன எடுத்துக்கணும்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, அந்த இடத்துல நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 5 ரூபா கொடுத்து ஒரு டேப்லெட் வாங்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா வந்து 2047 ரொம்ப கஷ்டம் சார். மேபி வரலாம், ஆனால் வந்து 99% வாய்ப்பு இல்லை. மேபி வரலாம். என் பேர் மாதவன் சார். என்னுடைய ஒப்பீனியனில் வந்து நான் சிங்கப்பூர்னு சொல்லுவேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்னதுன்னா 0 tolerance டுவர்ட்ஸ் கரப்ஷன். அதே மாதிரி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஈவன் தேர் புவர் கண்ட்ரி ஒன்லி. ஆனால் ஒரு 30 வருஷத்துலேயே அவங்க இந்த அளவு அச்சீவ் பண்ணிருக்காங்க. இப்போது இந்தியாவும் டெவலப்பிங்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா இந்த மகா ஜனபதாஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது எப்படின்னா இந்த பீகார் ஜார்க்கண்டோடைய ரீஜனில் அங்கே தான் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ்ன்றது, வெப்பன்ஸ் கிரியேஷன்றது கான்செப்ட் அங்கேருந்து ஆரம்பிச்சது. அப்போது அவ்வளோ ஒரு ரிசோர்ஸ்ஃபுல்லான ஏரியா இப்போது கரண்ட்லி பீகார் ஏன் இவ்வளோ டவுனில் இருக்குது? என்னுடைய அது நான் ஏன் சிங்கப்பூர் அப்ரோச் எடுத்தேன்னா 0 tolerance டுவர்ட்ஸ் கரப்ஷன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ். இப்போ தமிழ்நாடும் பீகார் ஒரே மாதிரி தான் இருந்தது அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஆனால் தமிழ்நாடையும் பீகாரை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு இஸ் மச் மோர் பெட்டர் கம்பேர்ட் டு பீகார். அது காரணம் என்னன்னா கவர்னன்ஸ். செகண்டு அது மட்டும் காரணம் இல்லை, நீங்கள் சொன்னீங்க இல்லையா இண்டிபெண்டன்ஸ் அப்போ ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி இல்லை. ஆக்சுவலாக பிரிட்டிஷர்ஸ் வந்து 3 ஸ்டேட் படிச்சிருப்பீங்க, 3 அப்போ இருந்த ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. கல்கட்டா, அதுக்கப்புறமா வந்து மெட்ராஸ், பாம்பே. ஸோ பீகார்லாம் அவங்க அந்த அளவுக்கு கன்சிடரே பண்ணல. நமக்கு ஒரு சில லொகேஷனல் அட்வான்டேஜ் இருந்தது. ஸோ அதனால நம்ம பீகாரையும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே இன் யூரோப்பியன் ஐம் கமிங், இண்டிபெண்டன்ஸ் வாங்கி நம்மளுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை கவர்மெண்ட் பார்ட்டிஸ் வந்திருக்காங்க, ஸ்பெசிஃபிக் லொகேஷன்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நியூ பார்ட்டிஸ் நியூ லீடர்ஸ் தான் வந்திருக்காங்க. அது எல்லாமே டிஃப்ரெண்டாக மாறும் போது கூட சம்டைம்ஸ் வி ஹேட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வித் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். அந்த ஒரு சுச்சுவேஷன் கூட ஒரு லெவல் ஆஃப் பாயிண்ட் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு லைக் பீகார் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் பீகார் வந்து ஸ்டில் இட் இஸ் அ குட் ரிசோர்ஸ்ஃபுல் ஏரியா. அதையும் யூட்டிலைஸ் பண்ண மாட்டுறாங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பெக்ட் எடுத்துட்டா கூட சரி, மோர் லெவல் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் இன்டு சிவில் சர்வீஸ் ஆர் கமிங் ஃப்ரம் பீகார்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டான பீப்புள் இருக்கிற ஒரு லேண்டை ஏன் இன்னமும் டவுன்ல வச்சிருக்காங்க? அது என்னுடைய மெயின் ரீசன் என்னன்னா கரப்ஷன். அங்கே கரப்ஷனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லை, அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ் இல்லை. நான் வந்து யூஎஸ்ஏ சொல்வேன். ஏன்னா அங்கே வந்து ஒரு இண்டிவிஜுவலோட இன்கமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. மற்ற கம்பேரிட்டிவ்லி ஹியூமனோட இன்கமோட அங்கே கொஞ்சம் ஒரு பர்சன் ஏர்ன் பண்ணுறதே அதிகமாக தான் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு என்னோட இருக்குது.
அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அங்கே அதிகமாக இருக்குது. அங்கே வந்து பாப்புலேஷன் ப்ரெஷர் அவ்வளோவா இல்லைன்னு தோணுது. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனோ அதெல்லாமே எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்குதோ அந்த மாதிரி எனக்கு. குட் ஈவினிங் எவ்ரி ஒன், ஐம் மீரா. சார், கண்ட்ரீஸில் பர்டிகுலராக லைக் சிங்கப்பூர், நார்வே, ஃபின்லாண்ட், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் ஃபார் மீ இட்ஸ் டெவலப்டு கண்ட்ரி. அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா ஐ வுட் சே ஜப்பான் சார். ஓகே. ஃபார் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அப்புறம் ஒரு பேசிக்கான திங் வந்து எஜுகேஷன். ஒரு ஹியூமனுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் வந்தால் பகுத்தறிவு வரும். ஸோ பகுத்தறிவு வரப்போ நாடு தன்னால் வளரும். ஸோ கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு பர்டிகுலர் பர்சனோட பகுத்தறிவு எப்படி இருக்குது, அவங்களோட எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ஜப்பானில் நம்ம தியரிட்டிக்கலாக எஜுகேஷன் இல்லாமல் ரொம்ப ப்ராக்டிக்கலான எஜுகேஷனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இங்கே கெமிஸ்ட்ரின்றத ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன்ஸாக படிக்கிறோம். பட் அங்கே டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைவாக வந்து அது ப்ராக்டிக்கலாக கொண்டு போகிறப்போ அவங்களோட அனலிட்டிக்கல் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ யங்கர்ஸ் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டோட பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவேன், ஒரு கார்னர் ஸ்டோன். ஸோ யங்கர்ஸ்க்கு இப்படி ஒரு ப்ராக்டிக்கலான நாலேஜ் அவங்க க்ரியேட் பண்ணுறப்போ நல்ல அனலிட்டிக்கல் திங்கிங் வரும். ஸோ அப்படியே எக்கனாமிக் க்ரோத்தும் அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆல்சோ டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைசேஷன் எல்லாமே அங்கே பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஈவன் டயட், நியூட்ரிஷன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஜுகேஷன் எப்படி இம்பார்ட்மெண்ட்டோ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹெல்த்துன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அங்கே டயட், நியூட்ரிஷனுக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இப்போ நம்ம நாட்டில் பேசிக்கான நியூட்ரிஷன் இல்லாமையே நிறைய பீப்புள் வந்து கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கப்போ அங்கே நியூட்ரிஷன் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, நல்ல குட் கவர்னன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா சைட்ஸும் பார்த்தா ஜப்பான் ஃபார் மீ இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் டெவலப்டு கண்ட்ரி. ஓகே, சூப்பர். தேங்க்யூ. எல்லாருமே டிஃப்ரெண்ட் கண்ட்ரி சொன்னீங்க. பட் என்னன்னா அந்த எல்லா கண்ட்ரிக்குமே சம்திங் நீங்கள் சொன்னது ஆல்மோஸ்ட் ஓகே. ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து உண்மையாக டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த கண்ட்ரிஸ்க்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன டெவலப்டு கண்ட்ரி சொன்னால் நான் வந்து ஆஸ்திரேலியாவையும் ஜெர்மனியும் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். ஆஸ்திரேலியாவே சொல்லணும்னா இப்போ அவங்களோட கண்ட்ரியில் இப்போ ஒரு பொருளை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற பொருள்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டையும் இப்போ அந்த பொருளுக்கு இப்போ அந்த பொருள் யூஸ் ஆகி அதுலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு அவங்க வந்து 60% வந்து அதுலேருந்தே அவங்க இன்கம் எடுத்துடுறாங்க. அவங்களோட கண்ட்ரி அதெல்லாம் டெவலப் ஆகும், ரீசைக்கிள் பண்ணுறாங்க. ரீசைக்கிள். அதே இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இப்போ ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஒரு கெட்டதும் இருக்கும், இப்போ நல்லதும் இருக்கும். அதனால் நம்மளால் அது வந்து சரியாக நம்மளால் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. நம்மளால் அதை சரியாக பிரித்து அதுலேருந்து நம்மளால் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியல. இப்போ அது இந்தியாவோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொருளை ரீசைக்கிள் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4 to 7% தான் இருக்குது. இதே வந்து ஜெர்மனி பார்த்தீங்கன்னா 67% பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட கண்ட்ரிலேருந்து இப்போ ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருதோ அதை வச்சு அவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இப்போ அந்தபடி பார்த்தோன்னா இந்தியா கிட்ட அந்த அவ்வளவு சோர்ஸ் வரல. இன்னும் அவங்க அதை பண்ணணும். 47க்குள்ளே அது இந்தியா அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான் என்னோட தாட். சரி, என்ன கேட்டால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜப்பானை சொல்லுவேன். ஜப்பான் ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுல ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரினா அதை சொல்லுவாங்க. அவங்களோட பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. காரில் வந்து பார்த்திங்கன்னா கார் மேனுஃபேக்சராக இருக்கட்டும், இந்தியாவுக்கு வரக்கூடிய நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ஜப்பான் டெக்னாலஜி தான் இருக்குது. ஸோ அவங்க எப்படி இருந்தாங்க ஃபஸ்ட்டு 2ஆம் உலக போரில் பார்த்திங்க அப்படின்னா ஹிரோஷிமா நாகசாமி மேலே குண்டு போட்டு அடுத்த தலைமுறை கூட வந்து முன்னேறக்கூடிய சூழ்நிலை வராமல் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும்போது கூட அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், இது எப்படி நம்ம க்ரோத் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து உலகத்திலே 4வது ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேறி நாடாக ஜப்பான் உருவாயிருக்குன்னா அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுடைய உழைப்பு. ஜப்பான்ல வந்து நம்ம மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒர்க் அது மட்டும் தான். கண்ட்ரி எப்படியாச்சும் டெவலப் பண்ணனும் அப்படிங்கறது அவங்க வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள் கூட ஒரு டிஃபரெண்டா பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு ஃபேக்டரியில போராட்டம் நடக்குது அப்படின்னா வலதுகால் செருப்பு மட்டும் தைச்சிட்டு வலதுகால் செருப்பு மட்டும் உற்பத்தி பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, போராட்டம் முடிகிற வரைக்கும். ஓகேங்களா, அதை யூஸ் பண்ண முடியாது. அந்த கவர்மெண்ட் அதை வந்து அந்த சேல்ஸும் பண்ண முடியாது. அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறினதுக்கு அப்புறம் அடுத்து இருக்கிற செருப்பை வந்து தயாரிப்பாங்க. ஸோ அதில் கூடமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு தான். அதனால தான் அதே மாதிரி கவர்மெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த்து முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஜப்பானில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நிலநடுக்கம் ஏற்படும் அங்கே தான் ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலை கூடமே அவங்க வந்து பப்ளிக் ஹெல்த்தை வந்து ரொம்ப அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. இதுவே நம்ம இந்தியாவில் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஜிடிபி வந்து க்ரோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறையும். அதே மாதிரி மற்ற விஷயங்களும் குறையும். ஆனால் வந்து ஜப்பான் அப்படி ஒரு சூழ்நிலை கூடமே அவங்களுடைய ஜிடிபி குரோத்தாக இருக்கட்டும், அதே மாதிரி எக்கனாமிக்கலோடைய அவங்களுடைய இடமா இருக்கட்டும் இன்னும் தக்க வச்சுட்டே இருக்காங்க. ஓகேவா, கண்டினியூவாக போயிட்டு இருக்குது. அதனால் நான் சொல்ல போனால் ஜப்பான் தான் சொல்லுவேன் சார். ஓகே சார், என் பேர் லோகேஸ்வர். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்ட்ரியை மென்ஷன் பண்ணுறதை விட
எந்த ஒரு கண்ட்ரிலாம் வந்து சிவிக் சென்ஸுன்றதை ஒரு ஃபாலோ பண்ணுறாங்களோ அது மோஸ்ட்லி டெவலப்டாக இருக்கும். இப்போ சிவிக் சென்ஸுன்ற ஃபாலோ பண்ணாத போது அது ஒரு டெவலப்பிங் ஒவ்வொரு வேர்ல்டு கப்லயும் பாக்குறோம். ஜப்பான் மேட்ச் நடக்கும் போதெல்லாம் ஜப்பான் ஃபேன்ஸ் வந்து அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்றதெல்லாம் பாக்குறோம். இப்போ அவங்க வந்து இப்போ ஏதாச்சும் இப்போ ஒரு பனானா எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இது ஆக்சுவலா ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். அவங்க வந்து இப்போ அது சாப்பிட்ட பிறகு அந்த தோலை வந்து அவங்க பேக்குள்ளேயே ஒரு 2 கவர்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்களாம். ஒன்று பயோடிகிரேடபிள் அந்த மாதிரி அதில் தனித்தனியாக வச்சுட்டு எப்போ டஸ்ட்பின் பார்க்குறாங்களோ அப்போ தான் அவங்க போடுவாங்களாம். ஸோ அது ஒரு சிவிக் சென்ஸ் இருக்குது. இப்போ சைனா மாதிரி கண்ட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை வந்து சூப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போது இந்தியா எடுத்துட்டிங்கன்னா ஒரு பஸ்ஸு போகுதுன்னா கார் போகுதுன்னா அதே லேனில் போக மாட்டாங்க, நடுவில் போவாங்க. ஸோ அந்த ஒரு சிவிக் சென்ஸ் இல்லை. இப்போ இந்தியாவில் வந்து நிறைய சிவிக் சென்ஸ் ஃபாலோ பண்ணுற இடம்லாம் இருக்குது. அண்ட் தென் இப்போ ஜப்பான் சைனா மாதிரி கண்ட்ரிலாம் வந்து சிவிக் சென்ஸ், USA அந்த மாதிரிலாம் சிவிக் சென்ஸ் வந்து ரொம்பவே ஹையிலாக இருக்கும். அதெல்லாம் வந்து டெவலப்டாக இருக்கும். இந்தியா இன்னும் டெவலப்பிங்காக இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியை பற்றியும் பேசிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க சொன்ன எல்லா கண்ட்ரியுமே டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஒரு சில கண்ட்ரியை தவிர இதில் என்னென்னா இவங்க சொன்னாங்க நிறையா கண்ட்ரிஸ், அந்த எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிங்கப்பூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு லொக்கேஷனல் அட்வான்டேஜ், வேர்ல்டுடைய ஒரு முக்கியமான லாஜிஸ்டிக் ஹப்பாக, ஷிப்பிங்கான ஹப்பாக வந்து இருக்குது. அதே மாதிரி ஜப்பானில் பீப்புள் தான் ஒரு பிக்கஸ்ட் அசட். ஜப்பான் இருக்குது. அதே மாதிரி UAE சொன்னாங்க, UAEல ஆயில் வந்து ஒரு பிக்கஸ்ட் இதாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்தியாவுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? இப்போ இந்த கண்ட்ரிஸ்லாம் அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்தியாவுடைய அட்வான்டேஜ்னு எதை நினைக்கிறீங்க? அதை இந்தியா கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா? அப்போசிஷனில் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் சொல்லியிருந்தாங்க, சவுத் கொரியாவை சொல்லியிருந்தாங்க, அண்ட் தென் UAE அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரிஸ், மிடில் ஈஸ்ட்டை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இஃப் யூ லுக் இன்டு இந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்க UAE, அப்புறம் அந்த மிடில் ஈஸ்ட் பீப்புள் அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் UAE மட்டும் தான். UAE சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேக்கப் யார் கொடுக்குறா? அந்த சவுத் கொரியா நம்மளுக்குமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேக்கப் ஒவ்வொரு கண்ட்ரிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. நமக்கு மெட்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார்? I'll come for that. ஓகே. மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. சவுத் கொரியாவுக்கு வந்து மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மிலிட்ரி விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பேக் பண்ணுறது வந்து அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா வந்து ரொம்ப சவரனா இருக்கு. இல்ல அந்த சொல்ல முடியாது. இப்போமே நம்ம வந்து அதிகமா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன விஷயத்தை தான் வந்து சின்ன விஷயம் இல்ல, பிரம்மோஸ் மாதிரியான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம நமக்கு ஃபுல்லா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, UAEக்கு அமெரிக்கா பேக்கப் பண்ணாங்க. அப்ப நமக்கு சொல்லல, நமக்கு ரஷ்யா தான் பேக்கப் பண்ணாங்க. ரஷ்யா பேக்கப் பண்ணாங்கல்ல, ஆனா பட் நம்ம வந்து ஓரளவுக்கு சவரனா வெளியே தெரியும் வந்துட்டோம்ல. சோ அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம்ல. லைக் அவங்க அப்ப வந்து வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா டெவலப்டுன்னு வந்து குறிக்காது. அவங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. சவுத் கொரியாவா இருக்கட்டும், they said like ஜப்பான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஜப்பான் நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு வந்து பர்த் ரேட் வந்து கம்மியாயிருச்சு. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம வந்து பர்த் ரேட் நம்மளுக்கு எவ்வளோ கம்மியாக போகுதுன்னா, நம்ம இது வரைக்கும் ஃபோர்காஸ்ட் பண்ணதில் 0.6% கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரிய போகிறோம். எப்போ லேட்டர் பீரியட்ல ஆஃப்டர் 2 டிகேட்ஸ்க்கு அப்புறம் ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு. லைக் இன்னும் 1 டிகேட்டுக்கு அப்புறம் 0.6% தான் குறைய போகுது. இப்போ லைக் 1.6 கிட்ட இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான யங்ஸ்டர்ஸ் வச்சிருக்கோம். அந்த சைட்லேருந்து நிறைய சொல்லியிருந்தாங்க இந்தியாவில் சிவிக் சென்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொன்னாங்க. அல்ல 2047 லைக் நம்ம விக்ஷித் பாரத் ஆகும்னா அட்மினிஸ்ட்ரேஷன் மூலியமா நாங்க கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணிடுவோம். ஆமா, லைக் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா? ஓகே சார், இங்கே இருக்க மேக்ஸிமம் பேர் வந்து ஜப்பான் தான் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் ஜப்பானில் ஒரு ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் கூட இருந்தது இல்லை சார். ஃபீமேலுக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கூட வந்து ஜப்பானில் கொடுக்கல. பின்ன விமென்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காத கண்ட்ரி எப்படி டெவலப்டு கண்ட்ரி நீங்கள் சொல்லுங்கள்? இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இந்தியாவில் அப்படி பார்த்தா ஒரே ஒரு ஃபீமேல் தான் வந்திருக்கு. இப்போ ஜப்பான் கம்பேர் பண்ணும்போது இந்தியா எவ்வளோ பெட்டரா? ஜப்பான் கம்பேர் பண்ணும்போது இந்தியா எவ்வளோ பெட்டர் கண்ட்ரி இல்லை சார்? அப்படி சொல்லும்போது ஜப்பானோட இப்போ கரண்ட் PM வந்து உமன் தான் நினைக்கிறேன். சினாய் தக்காய்ச்சி உமன் தானே வந்துட்டாங்கல்ல. அதுக்கு முன்னாடியே நம்ம கண்ட்ரி நம்ம வந்து இந்தியால ஒரு PM வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லிட முடியுமா? இந்தியாவில் வந்து உமன் பொலிட்டிக்கல் அவேர் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா நம்ம? அது இல்லாமல் அவங்க வந்து காமன் ஃபேமிலியிலேருந்து வந்தாங்களா? அவங்க வந்ததுக்கு பின்னாடி பெரிய ரீசன் இருக்கு, பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ
அதனால நீங்க சொல்றது என்னன்னா உமன் ரெப்ரசன்டேஷன் ஜப்பான்ல ரொம்ப கம்மியா இருக்குன்றீங்களா? இன்இக்வாலிட்டி அங்க நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? ஆமா, ஜப்பான்ல ரொம்ப இன்இக்வாலிட்டி இருக்கு. இந்தியா கம்பேர் பண்ணும்போது அங்க நிறைய இன்இக்வாலிட்டி இருக்கு. ஓகே, அதனால ஜப்பான் வந்து டெவலப்டு கண்ட்ரி இல்ல அப்படின்னு சொல்றீங்க. சரி, ஓகே. இவங்க எல்லாருமே ஒரு கண்ட்ரி சொன்னாங்க ஏன் இந்த டெவலப் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்ரி சிங்கிள் கண்ட்ரி ஹேஸ் a problem. I can point it out one by one. பட் நான் அதான் நான் சொன்னேன், டெவலப்டு எந்த கண்ட்ரியுமே நாட் டெவலப்டு கண்ட்ரி வேர்ல்டுல. அதான் அவங்களுடைய ஒபினியன்ல சொன்னாங்க. ஓவராலா சொல்லுங்க, ஒவ்வொரு கண்ட்ரி அதோட டைம் ஆகும். ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். ஜப்பானே எடுத்துக்கலாம். ஜப்பான் நிறைய பேர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டாக இந்த ஜப்பான் ஆஸ் அ எம்பரர். ஸோ தே ஹேட் அ எம்பையர் ஃபார் அ வெரி லாங் டைம். அப்புறமேட்டு இப்போ எம்பரர் இருக்காரு. ஸோ அவங்களோட ஹெரார்கி ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் அலவ் உமன் டு பிகம் த குவீன் ஆர் த எம்பரஸ் அப்படின்ற ரூல் இன்ன வரைக்குமே இட்ஸ் செக்ஸஸ் கண்ட்ரி. ஸோ ஜப்பான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்போ ஈக்குவாலிட்டி இல்லாத கண்ட்ரி, ஒரு செக்ஸிசம் ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி, இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஸ்அட்வான்டேஜஸ். யூஎஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். யூஎஸ்ல கன் வயலன்ஸ் இருக்கு. நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க, உங்களை யார் வேணாலும் சொல்லலாம், யாரும் கேட்கறதுக்கு இல்லை. அதே மாதிரி வந்து இட் ஹேஸ் அதர் இஷ்யூஸ். இட்ஸ் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. இன்னைக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு டாக்டர் பார்க்குறதுக்கு எத்தனை மந்த்ஸ் ஆகும்? இன்னைக்கு உங்களுக்கு எமர்ஜென்சினா நீங்கள் யூ லூஸ் யுவர் லைவ்லிஹுட், யூ லூஸ் எவ்ரி திங் தட் யூ சேவ்ட் அப் ஃபார். அதே மாதிரி மெனி கண்ட்ரிஸ் இப்போ ஜெர்மனியில் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் இஷ்யூஸ். என்னன்னா தே ஹாவ் வெரி ஸ்ட்ரிக்ட் பியூரோக்ராட்டிக் சிஸ்டம். வெரி ஸ்ட்ரிக்ட், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பியூரோக்ராட்டிக் சிஸ்டம் அங்கே இருக்கு. அண்ட் நவ் தே ஆர் அண்டர்கோயிங் ஹீட் ஸ்ட்ரெஸ் அண்ட் அதர் இஷ்யூஸ் தே ஆர் அண்டர்கோவிங். ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லயும் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் இஷ்யூஸ். எந்த கண்ட்ரியும் வந்து டெவலப்டு இல்ல. பட் ஏன் அவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்கன்னா இந்தியால இல்ல, நம்ம இதை ஃபேஸ் பண்றோம், எனக்கு இது கிடைக்கல. ஆனா அவங்களுக்கு அங்க ஃப்ரீ எஜுகேஷன், அவங்களுக்கு குட் எஜுகேஷன் கிடைக்குது, எஸ் பெட்டர் எஜுகேஷன் கிடைக்குது, வேற ஃபெசிலிட்டிஸ் எனக்கு கிடைக்குது, அதனால அங்க பெட்டரா இருக்குமோன்ற ஒரு அசம்ஷன்ல தான் நீங்க கேக்குறீங்க தவிர இல்ல அங்க பெட்டரா இருக்குது. ஒரு சில விஷயம் அவங்க சொன்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பெட்டரா இருக்குல, அதான் அவங்க சொல்றாங்க. ஆஸ்பெக்ட்ஸ் பெட்டரா தான் இருக்கு. யூ ஹேவ் யுவர் ஓன் இஷ்யூஸ், அது யூ cannot deny it. அதே மாதிரி தான் இந்தியா has our own issues. Yes, but அவங்களோட that's the beauty about time. It will change. So UK 2047 இல்ல அப்படிங்கறத நான் one thing sir. So இப்போ UK மென்ஷன் பண்ணல, யூரோப் மென்ஷன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். UK யூரோப் means they are mentioning Scandinavian only. Scandinavia தான் யூரோப் மென்ஷன் பண்றாங்க. I'll complete with this. So ஒரு UKவே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. 100 years முன்னாடி island nation with no resources on its own were able to control 200 years. They were able to establish an empire. They were able to control us for 200 years. A language that they didn't spoke, that they didn't live here, they didn't have any knowledge about this country, but still they were able to rule us. Inniki what is going on in UK? Last decade la 2010 la irundhu ipa pathina 16 years la I believe there have been seven prime ministers have been changed. So அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ எக்கனாமிக் சிச்சுவேஷன் அங்கே இருக்கும், எப்படி பாலிசிஸ் அங்கே இருக்கும். ஸோ that's the thing about beauty. Things will change. It will take time. Sure, we have our own problems. Sure, but we'll get that. ஸ்கீம்ஸ் வந்து நம்மளோட ரூரல் சைட் போய் அடைஞ்சிருக்கிற கண்டிப்பாக இல்லை சார். வில்லேஜில் இருக்க எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இதுக்கு இருக்குன்றது கண்டிப்பாக தெரியாது. நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லை, இது இந்தியா ஃபுல்லாகவே இது நடந்துட்டு இருக்கு. பஞ்சாப், ஹரியானா அங்கேயும் இந்த மாதிரி நடக்குது. இப்போதைக்கு 61+ பாப்புலேஷன் வந்து 10.8% இருக்கு. 2050ல 20.8 ஆகும். எனக்கு எஜுகேஷன் ஆனல எனக்கு தெரியுது. இதுவே எங்கள் வீட்டில் போய் கடை தெரியுமா? நான் எங்கள் வீட்டில் போய் சொல்லணும்னா இங்கே நல்லா பேசுவேன், எங்கள் வீட்டில் போய் மறந்துடுவேன். இந்த பக்கம் பார்த்தா நாங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் வைப்போம், ஓவர் பாப்புலேஷன் வைப்போம், பாவர்ட்டி வைப்போம். இந்த தராசு மேலே போகிறதுக்கு பதிலாக இந்த தராசு போயிட்டு இருக்கு. அப்பவும் அதே பாப்புலேஷன் இருந்துச்சு, நம்ம கிட்ட அதே ரிசோர்ஸ்லாம் இருந்துச்சு, பட் நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. Veranda IAS, where your dream becomes reality.